குட் மார்னிங் சார். மார்னிங். டெப்டி தாசில்தாரா இருந்தா நீங்க ரொம்ப சீக்கிரமே டெப்டி கலெக்டர் ஆயிட்டீங்க. என்னவே ஃபாலோ பண்றீங்க போல இருக்கு. பை. ஓகே பை. ஹலோ. அவனே சாவ போறடா நீ. ஹலோ ஹலோ யாருங்க? ஹலோ யாரு? ஹலோ ஹலோ. ஷிட். எப்படி நடந்தது? இப்ப பையன் வந்து தெரியாதியா? நானும் இப்ப சார் வந்தேன். தெரியாது சார். எப்படி நடந்தது சார்? எதுவும் தெரியல சார். எவிடன்ஸ் பண்ணி பாக்குறோம். ஐ விட்னஸ் யாராவது இருக்காங்களா? நோ ஐ விட்னஸ் சார். பப்ளிக்ல எல்லார்கிட்டையும் விசாரிச்சோம். யாருக்கும் எதுவும் தெரியலன்னு சொன்னாங்க சார். ஆஹா. இது ஆக்சிடென்டா மர்டரான்னு தெரியல சார். ஓ ஐ சி. சம்பவத்தை பத்தி வேற ஏதாவது டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணீங்களா? ஒண்ணும் இல்ல சார். இறந்தது யாரு தெரியுமா? டெப்டி கலெக்டர் சார். 3 hours ஆச்சு, இன்னும் பாடி அப்படியே வச்சிருக்கீங்க. அட்லீஸ்ட் இன்கொஸ்டாவது முடிஞ்சதா? முடிஞ்சது சார். சரி, போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி சார். டிடெக்ஷன் பண்ணி டீடைல் ரிப்போர்ட் எனக்கு சப்மிட் பண்ணுங்க. கேஸை சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க சார். ஓகே. எங்க எது நடந்தாலும் ஏன் தலைதான் உருளுது. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் சார். இங்க நடந்தது கொலையா இல்ல விபத்தா? கொஞ்சம் பேரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது சொல்ல முடியும். பாடி தான் எரிஞ்சு போச்சு. உள்ள இருந்தது டெப்டி கலெக்டரா இல்ல வேற யாராவதா சார்? இல்ல, ஒரு சின்ன டவுட். அதனால தாங்க நான் என்ன சொல்லிச்சு, நான் மோப்பனை கேட்டேன் சார். அதுக்கிட்டே போய் கேளு சார். ஓ May I come in, sir? Yes, come in. Sir, please take your seat. Deputy Collector முரளிதரன் கேஸ் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா மிஸ்டர் ஜான்சன்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கைக்கு வரல சார். எஸ், வேற எந்த தடையும் இல்லை சார். கிளாஸ்ல பாடி பீஸ் பீஸ் ஆயிடுச்சு சார். சம்பவ இடத்துல ஆயில்ல பெட்ரோல் கலந்து கொட்டிருக்கிற எவிடன்ஸ் தவிர வேற எந்த ஒரு தடையும் இல்லை சார். விசாரிச்சு பார்த்ததுல சம்பவத்தை யாரும் பார்த்ததா எந்த ஒரு ஐ விட்னஸ் இல்லை சார். கடைசியா ஒரு போன் நம்பருக்கு யார் பேசுறது ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்ப அந்த நம்பர் சுனாமில இருந்து போன நபர் பேர்ல இருக்கு சார். நடந்தது என்னமோ விபத்து மாதிரி தெரிஞ்சாலும் இது கொலையா இருக்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு சார். அவருக்கு பர்சனலா யாராவது வேண்டாதவங்க இருக்காங்களான்னு என்கொயரி பண்ணுங்க. ஓகே சார். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கமிஷனர் பேசிடுறேன். கலெக்டர் பிரஷர் இருக்கு, எகைன் மினிஸ்டர் பிரஷர் வேற இருக்கு. அதனால இந்த கேஸை இமிடியேட்டா கண்டுபிடிக்க பாருங்க. ஒரு நல்ல ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? எஸ் சார். அடிப்பேன் ஒட்டப்பண்டா சிங்காரி மவ சின்ன குட்டி சிறு சின்ன
நின்னா வெள்ள கட்டி பங்காளிய புடிச்சு வச்சு பல்ல எடுத்தா கண்ணு குட்டி முத்தம்மா 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 இந்த பொழக்கு தடி விசில் சத்தம் முத்தம்மா கண்ணால் உன்ன வளைய கட்டி கடிச்சு திங்க சக்கரை கட்டி குழுந்த நாறு திங்க குட்டி முந்தாரையில் முடிச்சு கட்டி மன்னாரு 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 இப்ப மல்லாக்கைய படுத்துக்கிட்டு நின்னாரு சங்கிலி பூரா தடைய வச்சு சைடுலைய மல்லிய வச்சு மத்தளத்தை வார் குடிச்சு அடிக்கிறிய மேளம் கட்டி மங்காத்தா 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 எங்களை கொண்டுடத்தான் பெத்தாரா மங்காத்தா கரிச்சட்டியா கலர வச்சு காது வரைக்கும் வாய வச்சு பணம் மரத்து தலைய வச்சு பன்னாடையா முடிய வச்சு கருவாயா 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 என கட்டி பிடிக்க நீயும் தான் வருவாயா மணக்குதடி மாயம் பண்ணி இழுக்குதடி மால நேரம் கதவை தொட்டு பாயெடுத்து வருவ குட்டி கண்ணம்மா 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 ஓ கண்ணாலையே புத்தாதடி செல்லம்மா சம நேரம் பார்த்து போட்டு சாமியாட வரும்போது சதீசனம் பார்க்குதுன்னு சாலையோரம் பதுங்கிக்கிட்ட கந்தப்பா 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 உனக்கு பிடிச்சதுதான் உச்சத்தில குருவப்பா கண்ணம்மா 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 ஓ கண்ணாலையே புத்தாதடி செல்லம்மா கந்தப்பா 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 உனக்கு பிடிச்சதுதான் உச்சத்தில குருவப்பா சிங்காரி மவ சின்ன குட்டி சிரிச்சு நின்னா வெள்ள கட்டி பங்காளிய புடிச்சு வச்சு பல்ல இழிச்சா கண்ணு குட்டி முத்தம்மா 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 பின்ன பொணக்கு தட்டி விசில் சத்தம் முத்தம்மா மேல ஜம்படிச்சு மல்லாருன்னு விழுந்தடிச்சு கண்ணுல போரி பறந்துருச்சு கட்டி பிடிச்சேன் கண்ணு பிடிச்சு ரங்கம்மா 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 இப்ப ராங்கி பண்ணி நிக்கிறியே பொன்னம்மா ஜம்படிச்சு விழுந்தடிச்சு சாணி மேல புரண்டடிச்சு கண்ணு எல்லாம் கலங்கிடுச்சு கண்டுபிடிச்சு கட்டி பிடிச்சது அது வேற எதுவும் இல்ல எருமை குட்டியத்தான் செல்லையா 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 வாயில ஊத்துது நீ தொடச்சு போவோம் சொல்லையா செல்லையா 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 ஏ ஊத்துது நீ தொடச்சு போவோம் சொல்லையா சிங்காரி மவ சின்ன குட்டி சிரிச்சு நின்னா வெள்ள கட்டி பங்காளிய புடிச்சு வச்சு பல்ல இழிச்சா கண்ணு குட்டி முத்தம்மா 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 பின்ன பொழச்சு தடி விசில் சத்தா முத்தம்மா சின்னா ஐயா சின்னா எங்கடா இருக்க? நான் இங்க இருக்கேன்யா. இங்க வா. ஐயா இந்த சாப்பாடு வாங்கி வந்திருக்கேன், தண்ணி எடுத்து வச்சுட்டு சாப்பிடு. சரிங்க ஐயா.
சார் இந்த கோமலா எப்ப டியூட்டிக்கு வருவாங்க? அவளை பத்தி இப்ப ரொம்ப அவசியம் உனக்கு. யாரியா நீ? இருக்காரு, என்ன விஷயம்? அவரை நான் பார்க்கணுமுங்க. என்னதுக்கு பாக்கணும்? ஆமா, அவருக்கு ஏன் சுனாமி ஆட்டான்னு பேர் வந்துச்சு? அப்படி கேளு. எல்லாருக்கும் தலையில சொல்லி இருக்கும், கையில சொல்லி இருக்கும், கால்ல சொல்லி இருக்கும். எங்க ஏட்டையாக்கு மட்டும் உண்மையத்தான் ஏட்டையா உட்காரத்துல சொல்லின்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதானா? நான் என்னமோ சுனாமி வந்தப்ப கடலுக்குள்ள குதிச்சு ஒரு 5-6 பிள்ளைகளை காப்பாத்தி கொண்டு வந்து சாரண படைச்சுட்டாராக்குன்னு தப்பா நினைச்சிட்டேன். அட போயா கேளு. எங்க ஏட்டையா டியூட்டிக்கு வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர் இருந்து கமிஷனர் வரைக்கும் சீட்டு கிழிஞ்சிரும். அப்படி ஒரு ராசிக்காரரு சிம்ம ராசிக்காரர். இது மரியாதை. அது correct. என்ன சொல்லியா? எஸ் சார். இப்படித்தான் இருக்கும். உட்கார். யாரா நீ? என்ன வேணும்? ஐயா, வீட்டுல இருந்தா பொண்டாடி தொல்லை, வெளியில போனா கடங்காரன் தொல்லை, பாருக்கு போனா நண்பங்க தொல்லை, வேலைக்கு போனா முதலாளி தொல்லையா. இதுக்கு ஒரு வழியா சொல்லுங்க, கேட்டு போலான்னு வந்தேன். உன் பிரச்சனைக்கு ஒரே ஒரு வழிதான். சொல்லுங்க. ஒரு கோட்டரை வாங்கிக்கோ, அதுல விஷத்தை கலந்து குப்புன்னு அடிச்சுட்டு மட்டமல்லாக்க படுத்துக்கோ, உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். சரியா சொன்னீங்க. நம்ம எப்ப தப்பா நீங்க சொல்லுங்க? கரெக்டா சொல்றீங்க. நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு ஏற்கனவே ஒரு குவாட்டரை வாங்கி அதுல விஷத்தை கலந்து பாதிய குடிச்சுட்டு மீதிய உங்களுக்காக கொண்டு எனக்கு கொண்டு வந்தியா? இவன் வேற மறைச்சிட்டானா? ஐயா, விஷத்தை குடிச்சு ஸ்டேஷன்ல செத்து போய்க்கினா என் வேலை போயிருந்தா சீக்கிரமா ஆஸ்பத்திரி போடா, உன் காலை புடிச்சு கட்டுடா. பணத்தை கூட இடத்த காலி பண்ணிக்கிறேன். பணம் இல்லடா, போடா. என்னது காசு இல்ல? காலையில டியூட்டிக்கு வரும்போது ஒருத்தனை கணக்கு பண்ணி 300 கரெக்ட் பண்ணிட்டு வந்தேல, அத கூட போறேன். அப்ப காலையில இருந்து என்னத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, அந்த பணத்தை என்கிட்ட கூடு, இடத்த வேணா காலையோட வாங்கி நிறுத்துறாரா? ஸ்டேஷன் நாளைக்கு போகுது. இந்த அப்படி போய் போடா, போடா. இந்த கிளம்பி தத்து போடா. உனக்கு வேணாம். வேண்டாடா, போடா, போடா. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ்காரங்க மாமூல் வாங்கிட்டானே. ஏட்டையா ஏய்யா, திடீர்னு வர திடீர்னு போற, நீ என்ன சுனாமியா? நான் வந்து ஒரு மேஜிக் போலீஸ். வந்து உடச்ச போறேன்.